கைஸ், இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா TN 2026 படத்தோட அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம விஜய் சார் இருக்காங்கல்ல, அவருடைய அந்த அரசியல் பயணத்தை பற்றி ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதில் நடந்த சில சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே இவங்க வந்து படத்தில் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அதிகமாக பேசப்படுது. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து 2 days முன்னாடி தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் நட்டியோட லுக்கு பார்த்தீங்கனாலே யாரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருன்றது தெரியும். அப்படியே விஜய் சார் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் TN 2026ன்றது தங்க நட்சத்திரம், அதுதான் TN சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுன்னு சொல்லாமல் TN தங்க நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்றது தெரியல, நமக்கு ஃபன்னாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? யாரியா எவனா தான் நினைக்கிறியா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனை நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். பேக்ரவுண்டில் சூரியனை வர காட்டுறாங்க. அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது, பேசுறேன்னா யார் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சா எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. ஏ ஓம் சக்தி பராசக்தி சரியா? ஓகே, ரைட்டு. இதுக்கு நான் என்ன இப்போ சொல்கிறது? கடைசியில் வேற MS பாஸ்கர் சார் சொல்லிவிட்டார் அவர் ஸ்டைலில், ஓம் சக்தி பராசக்தி ஆஞ்சரியா. ஓகே, லுக்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் டீசர் ஆரம்பிக்கும் போதே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1ல் இருக்கிற நடிகர் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து வந்தார், ஏன் எங்கள் தலைவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக பேசுகிறாங்க. படம் வந்து ஜனநாயகன் படமே ரிலீஸ் ஆகலை, இது எப்படி ரிலீஸ் ஆகுன்றது தெரில எனக்கு. ஆனால் ஃபன்னாக இருக்குதுங்க. நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். ஓகே ஓகே நான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.